இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாரை கேட்டா இப்படி பத்திரிக்கை அடிச்ச? எதுக்காக ரெண்டு பேரோட போட்டோ ஒன்னா போட்டிருக்க? என்னாச்சு மாம்சு? ஏதா தப்பாயிடுச்சா? நீ பத்திரிக்கை ப்ரூஃப் எல்லாம் பார்த்து தான் அப்ரூவ் பண்ண. பாத்த மாமா. அப்புறம் எதுக்கடா இவங்க ரெண்டு பேரோட போட்டோ இதுல வந்திருக்கு? அது பாத்தியா? இந்த பத்திரிக்கை பூரா அந்த ரெண்டு பேரோட போட்டோ இருக்கு. டேய் கஜேந்திரா, கோவப்படாத, அமைதியா இரு. வா. ஏன்டா அப்படி கோவப்படுற? நீயே எல்லாத்தையும் கெடுத்துருவ போல இருக்க. கோவப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? இத பாருங்க, உடனே சொல்லி ஃப்ரெஷ்ஷா வேற பத்திரிக்கை அடிச்சாங்கன்னு சொல்லிட்டேன். இல்ல, அந்த வீணா போனவன் ரெண்டு பேரோட போட்டோ எதுக்கு பத்திரிக்கையில அடிச்சான்? ஏய், அவன் கையில யாரா போட்டோ கொடுத்தது? டேய் கஜேந்திரா, சத்தம் போடாதடா, மெதுவா பேசு. வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழிய உடைச்ச மாதிரி கோவத்தாலே எல்லாத்தையும் கெடுத்துறாதடா. இல்ல, இப்ப எனக்கு வேற பத்திரிக்கை அடிச்சு ஆகணும் சொல்லிட்டேன். மாமா, புரியாம பேசாத மாமா. அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. ஒரு விதத்துல பத்திரிக்கையில போட்டோ போட்டது கூட நல்லதுதான். டேய், என்ன உளறிக்கிட்டு இருக்க? கோவப்படாத மாமா. இந்த பத்திரிக்கையை ஊர்க்காரங்க பார்த்தா கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்க நம்ம பிளான பத்தி கொஞ்சம் கூட சந்தேகம் வராதுல்ல? என்னடா பேசுற? இந்த பத்திரிக்கை அந்த பையன் கண்ணுல படிச்சுனா என்னத்துக்கு ஆவறது? மாமா, அந்த போட்டோல இருக்க பையன் எங்கேயோ இருக்கான். அவனுக்கு எப்படி மாமா தெரிய போகுது? ஆமா, பசுபதி சொல்றதும் சரிதான். ரெண்டு பேரும் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன், அப்புறம் இந்த கஜேந்திரன் வேற மாதிரி ஆயிடுவான். நீ ஒரு மாதிரி ஆக வேணாம். எல்லாத்தையும் நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். நீ பேசாம இங்கே இரு. நீ பாத்துக்க வேணாம். ஏன் மாமா அப்படி? கஜேந்திரன் எதுக்காக இவ்வளவு கோவப்பட்டாருன்னு தெரியலையே. ஏ, என்னாச்சு? அது ஒண்ணு இல்லாத, கஜேந்திர பத்திரிக்கைய இன்னும் நல்ல டிசைன்ல அடிச்சிருக்கலாமேன்னு சொல்லி கோவப்பட்டு கொஞ்சம் பத்திரிக்கையை விசிறி அடிச்சிட்டான். அதுக்காக பத்திரிக்கை கீழே வீசுவாங்களா? முதல் பத்திரிக்கைய கோயில்ல வச்சு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் கொடுக்கணும். சரிங்க பாட்டி. சரி, ஒரு பத்திரிக்கைய கொடு. பத்திரிக்கை நல்லா தானே இருக்கு. இதை விட வேற என்ன வேணும்? அவனுக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. அதை விடுங்க பாட்டி, கல்யாண பொண்ணுகிட்டே கேட்டுருவோம். என்ன லட்சுமி, உனக்கு பத்திரிக்கை பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன, உனக்கு பிடிச்சிருக்கா? அது போதும்.